வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபியான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மாங்காயோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம் 15 எடுத்திருக்கேன், அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே மிளகாய் வத்தல் 3. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும் வதங்கிறதுக்கு. அது கூடவே மிளகாய் வத்தல் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்க மேங்கோ பீசஸை ஆட் பண்ணிடலாம். மாங்காயை வேக வைக்கிறதுக்கு நம்ம 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை நம்ம மீடியமான ஃப்ளேமில் 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நம்ம வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வெல்ல பாகு கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நுணுக்கியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், சூப்பரான சுவையான மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தமிழ் நியூ இயருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.